ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ளிப்-ஃப்ளாப் அண்ட் அதோடைய டைப்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸில் நீங்கள் எந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் வேணால் சூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்பை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸாம்பிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃப்ளிப்-ஃப்ளாப் அவைலபிளாக இருக்குது, என்ன ஃப்ளிப்-ஃப்ளாப்பை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து அவைலபிள் ஃப்ளிப்-ஃப்ளாப். எதுவாக நீங்கள் டிசைன் பண்ணணுமோ அது வந்து ரெக்வயர்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்வயர்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அவைலபிளாக இருக்கிற ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு தேவையான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து இந்த அவைலபிள் ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வந்து நம்ம சர்க்யூட்டாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஒரு கன்வர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்க போகிற கன்வர்ஷன் வந்து ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்லேருந்து டி ஃப்ளிப்-ஃப்ளாப். சரிங்களா? ஸோ இப்போ ஜேகே அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ இது வந்து அவைலபிள். அண்ட் நம்ம டி ஃப்ளிப்-ஃப்ளாப்பாக இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிள் எது, ரெக்வயர்ட் எது அப்படின்றத செக்ரிகேட் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்வயர்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம எழுதணும். ஸோ ரெக்வயர்டு ஃப்ளிப்-ஃப்ளாப் என்ன, டி ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ டி ஃப்ளிப்-ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்குரிய ஈக்குவேஷனை தான் அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். மீதி ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் டியும் வந்து நமக்கு இன்புட் சைடில் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். அண்ட் அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு தேவையான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவைலபிள் என்ன, ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ அந்த ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிளில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இன்புட்டில் வந்துடும். அண்ட் ஜேகே வந்து நமக்கு அவுட்புட் சைடில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு தேவையான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவைலபிள் லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, ஜேகே தான் இருக்குது. ஸோ இந்த ஜேகேக்கு தான் நம்ம பூலியன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இதுக்கு இன்புட்டாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிளில் இருக்க இந்த QN அண்ட் டியை தான் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த QN டியை வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஜேகே வந்து நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு 2 இன்புட் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு 2 வேரியபிள் கேமேப் இங்கே போதும். ஸோ அதனோட இன்புட்டாக நம்ம QN அண்ட் டியை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஜேயோட ஈக்குவேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 0 1 xxன்னு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த குரூப்பிங்கான வேல்யூ வந்து நமக்கு இங்கே டின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஜேயோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு இங்கே டின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ கேவோட ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய வேல்யூவை நம்ம கே மேப்பில் ஃபில் பண்ணணும். ஸோ xx10 நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதில் நமக்கு இங்கே ஒரு குரூப் கிடச்சிருக்கு. இந்த குரூப்புக்கு ஈக்குவலண்ட்டான ஈக்குவேஷன் வந்து நமக்கு டி பார்னு கிடச்சிருக்கு. ஸோ கேவோட வேல்யூ வந்து டி பார். சரிங்களா? ஸோ அவைலபிள் ஃப்ளிப்-ஃப்ளாப்பான ஜேகேக்கு நம்ம பூலியன் ஈக்குவேஷனை இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட் ரெப்ரசன்டேஷனை நம்ம பண்ணுறதுக்கு இந்த முன்னாடி ஸ்டெப்பில் பூலியன் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்பை நம்ம பேசிக்காக ட்ரா பண்ணியாச்சு. இதில் இந்த ஜேக்கு இன்புட்டை நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா டி கொடுக்கணும். ஸோ இந்த டியை நம்ம இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் கேக்கு இன்புட்டை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா டி பார் கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ கேக்கு இன்புட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது போக கிளாக்கையும் நம்ம இங்கே பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து டி ஃப்ளிப்-ஃப்ளாப்பாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்வர்ஷன். இதிலே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப்-ஃப்ளாப்பை வந்து ஜேகேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட அவைலபிள் லிஸ்ட்டில் வந்துடும். அண்ட் ஜேகே வந்து நம்மளோட ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா?
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எது அவைலபிள் எது ரெக்வயர்டுன்னு இப்போ கிளாஸிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெக்வயர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு ரெக்வயர்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஜேகே இருக்குது. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக் டேபிளை ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம எழுதணும். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான பூலியன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதாவது எஸ் அண்ட் ஆரை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை எழுதுறதுக்கு இந்த 2 டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டேபிள்லேருந்து நம்ம இன்புட்டை எடுத்துக்கணும் அண்ட் இந்த டேபிள்லேருந்து நம்ம அவுட்புட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ அவுட்புட்டாக நமக்கு எஸ் அண்ட் ஆர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு 4 காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எஸ் அண்ட் ஆர் வேல்யூவை நம்ம இன்னொரு டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு QN அண்ட் QN+1 தான் வந்து இன்புட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0 அண்ட் 0ன்னு எடுத்துக்கலாம். 0க்கு எஸ் அண்ட் ஆர் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 0 அண்ட் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 0 அண்ட் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அகெயின் 0 வேல்யூ தான் இருக்குது. 0 அண்ட் எக்ஸ்னே தான் இங்கே ரிமைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 0 அண்ட் 1. 1 வேல்யூவுக்கு நமக்கு எஸ்ஆர் வந்து 1 அண்ட் 0வாக இருக்குது. ஸோ இங்கே 1 அண்ட் 0ன்னு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டும் 0 1 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதே 1 0 தான் வந்து நமக்கு இங்கே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 1 காம்பினேஷன். 1 1ல் நமக்கு எக்ஸ் அண்ட் 0ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் 0. நெக்ஸ்ட் இப்போ 1 0க்கு எஸ் அண்ட் ஆர் வேல்யூ 0 அண்ட் 1. ஸோ நமக்கு 0 அண்ட் 1 இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 1 வேல்யூ. 1 1க்கு எக்ஸ் அண்ட் 0. ஸோ எக்ஸ் அண்ட் 0. அண்ட் லாஸ்ட்டாக 1 0 காம்பினேஷன். 1 0க்கு நமக்கு 0 அண்ட் 1. ஸோ அது நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 8 வேல்யூஸ் இருக்குது. 8 வேல்யூஸ் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், 3 வேரியபிள் கே மேப் தான் எடுத்துக்க போகிறோம். இந்த 3 வேரியபிளில் நமக்கு இன்புட்டாக எது இருக்க போகுது அப்படின்னா, இந்த QN, J அண்ட் K இது 3 தான் வந்து நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணலாம். ஸோ 0 0 1 1 அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ் 0 எக்ஸ் 0 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 1s தான் நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஈக்குவேஷனாக நமக்கு என்ன கிடைக்கும், QN பார் அண்ட் இங்கே வந்து நமக்கு ஜேன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம எஸ்ஸோட ஈக்குவேஷன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இங்கே கிடச்சிருக்க ஆர் வேல்யூஸை வந்து நம்ம 3 வேரியபிள் கே மேப்பில் ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 1 நம்ம குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 1க்குரிய ஈக்குவேஷன் வந்து QN அண்ட் இங்கே வந்து நமக்கு கேன்னு கிடைக்கும். ஸோ QNK அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆரோட ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்க இந்த பூலியன் ஈக்குவேஷனை வந்து நம்ம லாஜிக் டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட அவைலபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்பான எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நம்ம ஜேகேவை டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் அண்ட் ஆருக்கு நம்ம என்ன இன்புட் இப்போ கொடுக்கணும்னு பாருங்கள். எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு QN பார் ஜேன்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு ஆண்ட் கேட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆண்ட் கேட்டில் ஒரு இன்புட்டாக நம்ம ஜேன்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு இன்புட் வந்து நம்ம QN பார்லேருந்து ஒரு ஃபீட்பேக் லைன் எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ ஆரோட இன்புட்டாக நமக்கு QN கேன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஆண்ட் கேட் எடுத்துகிட்டு அதில் ஒரு இன்புட்டாக நம்ம கே கொடுத்துருக்கோம், இன்னொரு இன்புட்டாக வந்து நம்ம QN கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். அந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃப்ளிப் ஃப்ளாப் கொடுத்தாலும் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே நான் 2 எக்ஸாம்பிள் தான் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது போக வேறு ஏதாவது கன்வர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.